அன்பு நெஞ்சங்களே, வசிய மருந்தின்னு ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்போம். அப்படியொன்னு இருந்ததாவென்றால் இருந்தது. ஆனா இப்ப இல்ல. இதப் பத்தி தெரிஞ்சுக்குவோமா? தன்னையொருவர் விரும்பணும், தன் எண்ணப்படியெல்லாம் ஒருவர் நடக்க வேணும் என்பதற்காக அவருக்கு இவரால் உணவில் கலந்து கொடுக்கப்படும் ஒரு வகையான மருந்துதான் இது. இதைச் செய்ய மரப்பல்லி மற்றும் மார்பை விரலால் தேய்த்து உருட்டி எடுக்கப்படும் சிறு அழுக்கு உருண்டை, வெற்றிலைக் காம்பு, மேலும் சில கடைச்சரக்குகளை சேர்த்துச் செய்யப்படும் ஒரு லேகியமாகும். வசியப்படுபவரின் பெற்றோரிட்ட நிஜப் பெயர் எத்தனை எழுத்துக்களோ அத்தனை உருண்டைகளாக ஆக்கிக் கொள்வார்கள். உதாரணமாக, ஒரு பெண் ஆணுக்கு கொடுப்பதானால் அவளின் கையால் சைவ உணவிலோ அல்லது பாலிலோ கலந்து கொடுக்க வைப்பார்கள். இதுல எந்த மணமும் இருக்காது. இது உள்ளே போனதும் 3 அதிசயங்களை புரியும். இரைப்பையில் விழுந்ததும் எத்தனை உருண்டைகளோ அத்தனை உருண்டைகளாய் மீண்டுமாகிவிடும். இரைப்பை சுவரில் பல்லி போல் ஒட்டிக்கொள்ளும். 2 வருடங்கள் வரை ஜீரணமாகாது. எந்த மருந்தாலும் வெளியே வராது. உட்கொண்டவருக்கு வயிற்று வலியை உண்டாக்குவதோடு சிலருக்கு மரணத்தையும் ஏற்படுத்தும். இப்ப இவர் மருந்து கொடுத்தது யாரோ அவரையே நினைத்துக் கொண்டிருப்பார். அவர் சொல்வதற்கெல்லாம் ஆடுவார், கேட்டதெல்லாம் கொடுப்பார். அக்காலத்தில் விலைமாதர்களிடம் செல்லும் பணக்காரர்கள் இப்படி மாட்டிக்கொள்வார்கள். அடங்காத மனைவிகளுக்கும் கொடுப்பதுண்டு. 90 வயதில் இளம் பெண்களை திருமணம் செய்யும் கிழவர்களும் இதை அந்த பெண்ணுக்கு கொடுத்து விடுவார்கள். ஆனால் தனக்கு மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது தெரிந்தால் பலனளிக்காது. இது ஒருவரின் வயிற்றில் இருக்கிறதா என அவரது குடும்பத்தினர் அறிய நினைத்தால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. பாகற்கொடி இலையின் சாறை பிழிந்து அவர் உள்ளங்கையில் சில துளிகள் ஊற்றினால் உடனே காய்ந்து வெடிப்பு வெடிப்பாக ஆகிவிடும். மருந்து இல்லையென்றால் அப்படியே ஈரமாக இருக்கும். மருந்து இருப்பது உறுதியானல் தோக்கம் எடுப்பவர்கள் இதற்கென உள்ள பிரத்யோகமான மந்திரத்தைச் சொல்லி மூங்கில் குழாய் மூலம் இந்த உருண்டைகளை எடுத்து விடுவார்கள். அக்காலத்து தேவகணிகையர் கால கட்டத்தில் இது ரொம்ப ஆக்டிவாக இருந்துள்ளது. இக்காலத்துக்கு இது அவசியமும் இல்லை. இதைச் செய்யத் தெரிந்தவர்களும் போய்விட்டார்கள். ஒருவர் எனக்கு தெரியும் என்று கூறினால் அது பொய்தான்.